விஜய் ஆண்டனி அவர்களோட மார்கன் திரைப்படம் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 3வது நாளுமே அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் தான். அதாவது டே 1, டே 2, டே 1ஓட டே 2 இன்க்ரீஸ் இருந்தது. டே 2ஓட இப்போ டே 3 ஆக்சுவலா இன்க்ரீஸ் இருக்கு. எவ்வளோ வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரையும் 3 நாள்ல இந்த படம் சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. அதை தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கண்ணப்பா இந்த 3 நாள்ல உலகம் முழுக்க எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு, ஆந்திரா தெலுங்கானால எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு, அப்புறம் மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். லவ் மேரேஜ் விக்ரம் பிரபு அவர்களோட படம், அந்த படம் 3 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, சித்தாரே ஜமீன் பர் ஒரு பக்கம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கு, குபேரா படத்தோட 10 நாள் கலெக்ஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து 25 இயர்ஸ் ஆஃப் வெற்றி கொடிகட்டு சேரன் அவர்களோட ஒரு தரமான ஒரு படம். இந்த படம் வசூல் ரீதியா எப்படிப்பட்ட ஒரு வெற்றி அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ஹீரோ அப்படியே அப்பியர் ஆகிற மாதிரி தான் அந்த ஃப்ரேமே இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இதுதான் ஃப்ரேமாக வச்சுருந்தேன். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, கண்டேன் காதலை அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் வந்து நான் மொழி அறிந்தேன் அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டை கேட்கும் போதே ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அது தெரில, நிறைய பேருக்கு அந்த பாட்டு பிடிக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப அந்த பாட்டு பிடிக்கும். நிறைய தடவை ரிப்பீட் மோட்லலாம் நான் கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த வாய்ஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வித்யாசாகர் அவர்களோட இசையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சிம்சன் ராஜ், முகமது ஆதில், வெங்கட்ராஜ் வெங்கி, நாகூர் பாய்ஸ், அப்புறம் தனசேகரன் எம். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ரேமை பார்த்தோம்ல, அதாவது ஃப்ரேமை பற்றி பேசணும்ல, கண்டேன் காதலை, அந்த நான் மொழி அறிந்தேன், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அண்டர் ரேட்டட் சாங் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல பாட்டு, பெரிய அளவில் வெற்றி அடையலை அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி உங்க எல்லாருக்குமே ஒரு அண்டர் ரேட்டட் சாங், ஒரு ஃபேவரட் சாங் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பாட்டு சொல்றேன். இப்போ கூடல் நகர் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து யாரது யாரது அப்படிங்கிற ஒரு பாட்டு, பரத்துக்கும் பாவனாக்கும் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு ஆக்சுவலாக ரொம்ப என்னோட ஃபேவரட். நானும் அதை ரிப்பீட் மோட்ல கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் இதை பெருசா கண்டுக்கல, நிறைய பேருக்கிட்ட இந்த பாட்டு போய் ரீச் ஆகல. இந்த பாட்டு ஆக்சுவலாக சூப்பரான பாட்டு. இது ஒரு அண்டர் ரேட்டட் சாங் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஆனால் இந்த பாட்டு என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்னு நீங்க நினைக்கிற பாட்டு எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. என்ன இந்த பாட்டுன்னு பார்ப்போம். யாருக்கு தெரியும், எனக்கு ஃபேவரட் மாதிரி உங்களோட ஃபேவரட்டை நான் கேட்கும்போது அது எனக்கு ஃபேவரட் ஆகும்ல. ஸோ இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் இந்த படத்தோட 17வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 59 லட்சம். டோட்டலா 28 கோடியே 48 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 454.4 மில்லியன் US டாலர்ஸ் இதுவரை உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 3895 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருதுங்க. 150 மில்லியன் US டாலர்ஸ் ஆல்ரெடி சூப்பர் கலெக்ஷன். இந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். 150 மில்லியன் US டாலர் இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ F1 நேற்று 3வது நாள் எப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன்னா, இந்தியாவில் வந்து 9 கோடியே 65 லட்சம். டோட்டலாக 28 கோடியே 15 லட்சம் இந்தியாவில் மட்டுமே இதுவரை 3 நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 144 மில்லியன் US டாலர்ஸ் 1230 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. 200 மில்லியன் US டாலர்ஸ். ஸோ பார்ப்போம், இன்னும் 2-3 வீக்கெண்டு போகும்போது தான் தெரியும் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய போகுது அப்படிங்கிறது. அப்புறம் நிறைய பேர் ஒரு ஒடியா ஃபில்மை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி கலெக்ஷன் சொல்லுங்க, அது சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. போய் பார்க்கும்போது உண்மையிலேயே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. பவ் புட்டு புட்டா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேரு. ஒரு ஹாரர் காமெடி படம். இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 2.5 கோடி தான். ஆனா இப்போதைக்கு இந்த படம் 14 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ எனக்கு என்ன கேள்வினா, இந்த மாதிரி ஒடியா ஃபில்மை பத்திலாம் பேச சொல்லி சில கமெண்ட் வருது. ஆக்சுவலா நீங்க ஒடியா ஃபிலிம், இந்த மராத்தி ஃபிலிம்லாம் பாக்குறீங்களா அப்படிங்கிறது டவுட்டு. ஸோ பாக்குறீங்கன்னா அதை சொல்லுங்க. ஹவுஸ்ஃபுல் 5 இந்த படத்தோட டே 24 இந்தியாவில் வந்து 82 லட்சம், டோட்டலா 88 லட்சம். 216 கோடியே 40 லட்சம் இந்தியாலையும், 274 கோடியே 35 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 240 கோடி பட்ஜெட். ஸோ வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம் ஹவுஸ்ஃபுல் 5. மா அப்படின்னு நம்ம கஜோல் அவர்களோட படம் டே 3 இந்தியாவில் வந்து 8 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 65 லட்சம். டோட்டலா 21 கோடியே 10 லட்சம் இந்தியாலையும், 24 கோடியே 55 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட். ஸோ பார்ப்போம், இன்னும் 2 வீக்கெண்டு போனாதான் தெரியும் இந்த ஹிந்தி படம், அதாவது இந்த மா அப்படிங்கிற இந்த ஹிந்தி படம் வசூல் ரீதியா வெற்றி படமா அமைய போதா, தோல்வி படமா அமைய போதான்னு. சித்தாரே ஜமீன் பர் இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 17 கோடியே 14 லட்சம். நேற்று சரியான கலெக்ஷன்.
உலகம் முழுக்க 22 கோடியே 44 லட்சம். ஸோ டோட்டலா இந்தியாவில் மட்டுமே 145 கோடியே 48 லட்சம், உலகம் முழுக்க 197 கோடியே 93 லட்சம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சுங்க. பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு நேத்து. 90 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட். அப்புறம் அதர்வா அவர்களோட DNA இந்த படத்தோட 10வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 71 லட்சம், உலகம் முழுக்க 78 லட்சம். நல்ல கலெக்ஷன் நேற்று வந்திருக்கு. டோட்டலா 6 கோடியே 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 7 கோடியே 1 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் பிரேக் இவனே பண்ணிடுச்சுங்க. நல்ல கலெக்ஷன், வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. குபேரா படத்தோட 10வது நாள் வசூல் நேற்று எப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 10 லட்சம், கர்நாடகாவில் 65 லட்சம், கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 70 லட்சம், உலகம் முழுக்க 6 கோடியே 13 லட்சம் நேற்று வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஆந்திரா தெலுங்கானால சரியான கலெக்ஷன். ஸோ டோட்டலா இந்த படம் 20 கோடியே 59 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 61 கோடியே 46 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 66 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 54 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 87 லட்சம், ஓவர்சீஸ்ல 29 கோடியே 24 லட்சம், உலகம் முழுக்க 125 கோடியே 18 லட்சம். ஸோ 125ல இருந்து 130 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் பிரேக் இவன் பண்ணிடும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆனா அது ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும் கிடையாது, எல்லா இடத்தையும் சேர்த்துன்னு நம்ம சொன்னோம். அதுல தமிழ்நாட்டுல இந்த படம் அந்த பிரேக் இவன் பண்ண தவறிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிதர்சனமான உண்மை. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் லவ் மேரேஜ் படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 41 லட்சம், வேர்ல்டு வைடு 45 லட்சம், 1 கோடியே 5 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 16 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா இந்த படத்துக்கு ஒரு சரியான ரிப்போர்ட் இருக்குங்க. இந்த படம் சூப்பரா இருக்கு, படம் பார்த்தவங்களாம் அப்படி ஸ்லாகிச்சு பேசுறாங்க. ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிலைமை. பார்ப்போம் வீக் டேஸ்ல இந்த படம் பிக்கப் ஆகுதான்னு. அப்புறம் மார்கன் சொல்லவே வேணாம், நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 1 கோடியே 34 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 10 லட்சம். ஸோ டோட்டலா 3 கோடியே 10 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4 கோடியே 84 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா ஆந்திரா தெலுங்கானாலே 1.25 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. சூப்பர் கலெக்ஷன். தெலுங்கு லாங்குவேஜ்ல இந்த படம் சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த படம் ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. வீக் டேஸ்லயுமே இதுக்கு அப்படியே ரொம்ப கம்மியாகாம இப்போ ஒரு 1.25 கோடி 1 கோடி 30 லட்சம் ஞாயிற்றுக்கிழமை வசூல் பண்ணிருக்கா. இப்ப திங்கட்கிழமை இந்த படம் ஒரு 70ல இருந்து 75 லட்சம் குள்ள வசூல் பண்ணிச்சு. அப்படி ஒரு அளவுக்கு இந்த படம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமையறதுல ஒரு பெரிய பங்கு இருக்கும். ஏன்னா வீக் டேஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதுலதான் முக்கியம். இந்த படம் லவ் மேரேஜ்லாம் வீக் டேஸ்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கண்ணப்பா திரைப்படத்தோட 3வது நாள் வசூல் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 7 கோடியே 23 லட்சம், கர்நாடகால 62 லட்சம், கேரளால 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 21 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 76 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 3வது நாள். ஸோ டோட்டலா இந்த படம் இதுவரையும் தமிழ்நாட்டில் 82 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 22 கோடியே 19 லட்சம், கர்நாடகால 2 கோடியே 12 லட்சம், கேரளால 77 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 74 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 90 லட்சம், 37 கோடியே 54 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 185 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெரிய பட்ஜெட்டு. ஸோ அதனால இந்த படம் வசூலும் பெரிய வசூல் எடுத்தாதான் இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். ஸோ இப்போதைக்கு இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் கலெக்ஷனை பொறுத்த வரையும் இது பார்க்கறதுக்கு ஓகே, விஷ்ணு மஞ்சு அப்படிங்கிற ஒரு ஹீரோவோட படத்துக்கு நல்ல வசூல் அப்படின்னாலும் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு இது ஒரு மோசமான வசூல் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுதுன்னு. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனை ஃபைனல் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா வெற்றி கொடி கட்டு. 25 வருஷம் ஆச்சு வெற்றி கொடி கட்டு 2000 ஆண்டு ரிலீஸ் ஆகி. அன்னைக்கு சமயத்துல இருந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைங்க. அதாவது வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி அப்போதைக்கு இருந்த நிலத்தை, நகைய எல்லாத்தையுமே வித்து, இல்ல அவங்க சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஏஜென்ட்டை கொடுத்து ஏமாந்து, அந்த சமயத்துல அது சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. அதை ஒரு படமா எடுத்து இது ஒரு படம் இல்லை, இது ஒரு பாடம் அப்படின்னு சேரன் எடுத்தார். அவரோட படங்கள் மோஸ்ட்லி எல்லாமே அப்படிதான் இருக்கும். நீங்க எல்லா படமுமே எடுத்துக்கோங்களேன், எல்லா படமுமே கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு படமா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு திருமணம் அப்படிங்கிற ஒரு படத்தை விட இந்த சமுதாயத்துக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு படம் வேற எந்த படமாவும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான படம். ஸோ வெற்றி கொடி கட்டு அப்படிங்கிறது பட்ஜெட்டு அப்ராக்சிமேட்டா 90 லட்சங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 5 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடியே 30 லட்சம்.
ஸோ டோட்டலாக உலகம் முழுக்க அங்கே இங்கன்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதை வச்சு பார்த்தா 5,65,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2,80,00,000 கிட்ட ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியாக இது ஒரு பெரிய வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.